விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த கனிம வள கொள்ளையில் யார் யாருக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட்டது என்பது குறித்து டைரியின் ஒரு பக்கம் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரத்தில் ஜன ஒளி பூங்கா அமையவுள்ள பகுதியில் கிராவல் மணல் திருட்டில் ஈடுபட்ட 12 லாரிகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதற்காக சாத்தூர் வேப்பிள்ளைப்பட்டியைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்பவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கனிம வள கொள்ளை தடுக்க தவறியதாக சாத்தூர் தாசில்தார் உட்பட 7 அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வேளாண் உதவி அலுவலர் முத்துகுருவின் சஸ்பென்ஷன் பின்னர் ரத்து செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பரபரப்பை ஏற்படுத்திய டைரியின் ஒரு பக்கத்தில் புதிய தகவல், பணம் வழங்கப்பட்ட விவரங்கள் அடங்கியதாக கூறப்படுகிறது. இதில் கிராவல் மணல் விற்பனை, கனரக வாகனங்களுக்கு பணம் செலுத்தப்பட்ட விவரம், அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பணம் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 16 முதல் சிறப்பு DRO தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த டைரியில் உள்ள விவரங்கள் உண்மையானதா என வெளிப்படை விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.